ஹே கேஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஹெர்குலி ஸ்டோரி படத்தை பார்த்தா பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு தெலுங்கு மூவி. தமிழ் டப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜியோ ஹாட்ஸ்டாரில் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு காதல் சைக்கோ ஆன ஒரு படம். நம்ம காதல் சைக்கோ தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஹீரோ. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் மேலே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக காதல் வந்து வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஹீரோயினே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிடுறாரு. கல்யாணம் பண்ணிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பார்த்தீங்கன்னா டெய்லியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெறித்தனமாக டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறாரு. இதனாலே நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து சுத்தமாக பிடிக்கல. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒருத்தரை பார்த்தீங்கன்னா லவ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை விட்டுட்டு தான் நம்ம ஹீரோவை கல்யாணம் பண்ணாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து என்ன நடந்தது, நம்ம ஹீரோ விட்டு நம்ம ஹீரோயின் போயிட்டாங்களா, இல்லைனா ஹீரோ வந்து இன்னும் திரும்ப ஹீரோயினை டார்ச்சர் பண்ணாரா, இல்லை இந்த படத்தோட மிச்ச பாதி கதையை. ஸோ இந்த யூடியூப்ல நடிச்ச நம்ம நந்தோட கேரக்டர் தான் பார்த்தீங்கன்னா உண்மையாக சொல்லலாம். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா படத்தில் நல்லா நடிச்சிருக்காரு. ஸோ அந்த சைக்கியத்தனம் வந்து டார்ச்சர் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தார் நம்ம ஹீரோ. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான மூவி தானே சொல்லுவேன். ஸோ படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கதையே இல்லை. ஸோ இதுதான் கதையை வச்சு படத்தில் கொண்டு போய் விட்டுருக்காங்க கடைசி வரையும். ஒரு நார்மல் ஆவரேஜ் மூவின்னு நான் சொல்வேன். ஸோ இந்த படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த படம் உங்களுக்கு பிடிச்சா படம் எப்படி சொல்லி நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுறாங்க. ஸோ see you soon. Bye bye friend.